ஹாய், திஸ் இஸ் கலாட்டா குரு. என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர 100 எபிசோடுக்கு நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த தேங்க்ஸை இதே மாதிரி வீடியோவில் சொல்லாமல் நேரில் மீட் பண்ணி சொல்லணும். அதுக்காக ஒரு பெரிய கிராண்ட் ஈவெண்ட் பண்ணணும். இதுக்காக நாங்கள் வந்து நம்பர் கொடுத்து உங்களை காண்டாக்ட் பண்ண வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணோம்ல. எஸ், அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. நிறைய பேரால் வர முடியல, சாரி. அது வந்து ரொம்ப ஒரு கம்மியான க்ரௌடு வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லொக்கேஷனாக இருந்தனால மட்டுமே தான் நிறைய பேர்த்த மீட் பண்ணி தேங்க் பண்ண முடியல. ஒரு சிலரை வர வச்சு மீட் பண்ணி தேங்க் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான நிறைய கேம்ஸ்லாம் வச்சு அதுக்கான கிஃப்ட்லாம் நாங்கள் கொடுத்தோம். மீட் அண்ட் க்ரீட்டாக மட்டும் இல்லாமல் என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர 100 எபிசோட்லேயுமே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ட்ராஃபீஸ்லாம் கொடுத்து பெரிய ஈவெண்ட்டாகவே நாங்கள் கொண்டு போயிருந்தோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்த எல்லா யூடியூப் ஸ்டார்ஸ் அண்ட் டெலிவிஷன் ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவங்க யார், அவங்க என்னென்னலாம் பேசினாங்க, இது எல்லாமே ஒரு பெரிய வீடியோவாக உங்களுக்காக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இப்படி வரப்போகுதுங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பதிவு. ஏன்னா நிறைய பேர் ஈவெண்ட்டுக்கு வந்தவங்க என்ன பிரதர் ஈவெண்ட்டோட வீடியோலாம் எப்போ வரும்னு சொல்லி இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்லேயா இருக்கட்டும், கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுகிட்டே இருக்கனால தான் இந்த ஒரு பதிவு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த 100 எபிசோடு நான் டைரக்ட் பண்ணதுக்காக மட்டும் இல்லாமல் ஆக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணதுக்காகவும் சேர்த்து எனக்கு வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக ஒன்று கிடச்சிருக்கு. வேர்ல்டு ரெக்கார்டா? என்ன மாதிரியான வேர்ல்டு ரெக்கார்ட்? இந்த மாதிரியான எல்லா கொஸ்டினையுமே நீங்கள் அந்த ஈவெண்ட்டோட வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ எப்போ தான் வீடியோ வரப்போகுதுன்னு கேட்குறீங்களா? அது வந்து சர்ப்ரைஸே, சஸ்பென்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. எபிசோடு போக போக அப்படியே ஒன்று ஒன்றா நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணனால ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் பேசுனது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் ஒன்று தாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன நான் செய்வேன் உன்னோடு சேர 100 எபிசோடுக்கு நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டை இப்போ உங்களுக்காக மறுபடியும் அதே டீம் அண்ட் அதே லவ்வோடு சேர்த்து உங்களுக்காக மீண்டும் உன்னோடு நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வெப் சீரிஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஃபர்தராக வரப்போகிற மற்ற எல்லா எபிசோடுக்கும் இதே மாதிரி நீங்கள் கொடுக்கணும் நாங்கள் வந்து ஒரு ஆசையாக நாங்கள் கேட்டுக்கிறோம். எப்பவும் தவறாமல் தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங் 4 o'clock உங்களுக்கு எபிசோடு வந்துடும். அண்ட் டியூஸ்டே அன்னைக்கு ப்ரொமோ வந்துடும். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. காவியா, அவர் பேர் என்ன? குரு சார், உங்களை தான் கேட்குறேன். பொண்ணு பேர் என்ன? காவியா. லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா? மேரேஜ் இன்விடேஷன்லாம் இருக்குல்ல? லவ் மேரேஜ் தான், ஆனால் இன்விடேஷன்லாம் இருக்குது. இப்போ இருக்க பசங்களே இப்படி தான். லவ் பண்ண வேண்டியது, உடனே மேரேஜ் பண்ண வேண்டியது, செட் ஆகலையா உடனே டைவர்ஸ்னு வந்து நிற்க வேண்டியது. இந்த லைஃப் செட் ஆகுமா, இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்ந்து பார்ப்போம், அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. எவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணுறோமோ அதே அவசரத்தில் டைவர்ஸ்னு வந்து நிற்க வேண்டியது. குருக்கு ஏதாவது இல்லீகல் அஃபேர் இருக்கா? இல்லை மேம். பொண்ணு சைடு தான் பிடிக்கலங்கிறீங்க, அப்போது இல்லீகல் அஃபேர் கரெக்டு தானே? நோட் பண்ணிக்கோ சார். அந்த மாதிரிலாம் நான் எதுவும் இல்லை. உங்கள் இன்லாஸ் சைட்லேருந்து ஏதாவது வரதட்சணை கேட்டு உங்களை ஹராஸ் பண்ணாங்களா? இல்லை மேம், நாங்கள் 2 பேர் மட்டும்தான். ஓ, அவருக்கு ஃபேமிலி யாருமே இல்லை. அப்போது பொண்ணு வீட்டுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணிட்டீங்க. இப்போது பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு பொண்ணை கன்வின்ஸ் பண்ணிட்டதுனால பொண்ணு திரும்ப அவங்க அப்பா அம்மா கூடயே போகணும்னு உங்கள்கிட்ட டைவர்ஸ் கேட்குது, கரெக்டு தானே? சூப்பர் சார். அதுவும் இல்லை சார். அதுவும் இல்லையா? அப்போது பொண்ணு யார் கூடயாவது இல்லீகல் அஃபேர் வச்சுருந்து அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் மேலே பழி சொல்லி டைவர்ஸ் கேட்குறாங்க, அப்படி தானே? சார் அதுவும் இல்லை சார். தென் உங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சா? ஆர் யூ நாட் ஹாப்பி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் யூர் மேரேஜ் லைஃப்? ஆனந்த் மேம், காலையில் கேஸுக்கு சப்மிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? ஓகே மேம். ஓகே. அசோக், இது என்ன கேஸ்னு தெரியலையா? இன்னைக்கு நம்ம கோர்ட்டில் வாதாடணும்ல 4வது கேஸு, அந்த கேஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ பாரு, அவரே ஆமான்னு சொல்லுவார். சார் கேட்டால் அவரே சொல்ல போகிறாரு. இந்த சின்ன மேட்ருக்கெலாம் நீங்கள் எதுக்கு சார் ஸ்ட்ரெயின் ஆகிக்கிறீங்க? பிரதர், உங்களுக்கும் காவியாக்கும் என்ன நடந்துச்சு, அவங்க ஏன் டிவோர்ஸ் கேட்குறாங்கன்னு நீங்களே டீட்டெயிலாக சார்கிட்ட சொல்லிவிடுங்க. சார் இதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க சார். என்னை பற்றி கேளுங்க, சொல்கிறேன்.
அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். அவங்களுக்கு டிவோர்ஸ் தான் சார் வேணும். அதை கொடுக்குறதுக்கு நான் ரெடி. மற்றபடி வேறு எதுவும் கேட்காதீங்க சார். எங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா அதை மட்டும் சொல்லுங்கள். பிரதர் என்ன எப்படி கேட்டீங்க? அதெல்லாம் சார் பர்ஃபெக்டாக வாங்கி கொடுத்துருவார். காலையிலேருந்து 5 கேஸ் அசால்ட்டாக முடிச்சிட்டார் சார். நீங்கள் 5 கேஸ் முடிச்சு டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு லஞ்ச் வாங்கிட்டு நானே வந்துடுறேன். ஓகே. அப்புறம் கணேஷ் உங்ககிட்ட ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார்ல? அதெல்லாம் சொல்லிட்டாரு சார். ஓகே அசோக், இவர்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு ஆஃபீஸ் வந்துடுங்க. ஓகே சார். ப்ரோ எங்கள் சார்கிட்ட ரெஃபர் பண்ணார்ல கணேஷ், அவர் யார் உங்களுக்கு? என் ரூமில் இருக்க பையனோட ஓனரு. ஏன் டிவோர்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருவார்ல? கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாரு, அதனால தான் கேட்குறேன். நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் டிவோர்ஸ்க்கு எதுவும் பர்சனல் ரீசன் நினைக்கிறேன். அதை வெளியில் சொன்னால் தான் பிரதர் என்னால் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும். உங்களை பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு இந்த டிவோர்ஸ்லாம் கொடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னு. நான் இவர் கூட இருந்து நிறைய டிவோர்ஸ் கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் பிரதர். அதில் வர 95% ஆஃப் டிவோர்ஸ் கேஸ் ஒரு சின்ன சண்டையில் தான் பிரதர் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணிங்கன்னா போதும், மற்றெல்லாம் தானாக சரியிடும் பிரதர். புரியுது பிரதர். உங்களுக்கு உடனே சொல்ல விருப்பம் இல்லைனாலும் என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பர்சனலாக மீட் பண்ணி பேசினாலும் சொல்லுங்கள், நான் வரேன். ஹலோ சார். லஞ்ச் வாங்கிட்டீங்களா இல்லையா? சார் ஹோட்டலில் தான் சார் இருக்கேன். உங்களுக்கு மெதுவடை பிடிக்கும்ல, அதான் சூடாக வாங்கிட்டு வரலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்துடுறேன் சார். சீக்கிரம் வாங்க அசோக். நோட் பண்ணிக்கோங்க 96. கால் பண்ணுங்க, பேசுவோம். இப்போ சொல்லுங்க காவியா, நீங்கள் என்ன ப்ராப்ளம்னால குருவை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் ஜெனி கிட்ட பேசும்போது உங்கள் 2 பேருக்கும் லவ் மேரேஜ்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் எங்கே மீட் பண்ணீங்க, எப்படி லவ் சொன்னீங்க, எங்கே கல்யாணம் ஆச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காவியா. எஸ் மேம், வாட் யூ வாண்ட்? நேற்று என்ன ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார்ல, அவரை பார்க்கணும். மேம் மேம் எந்திரிங்க. மேம் மேம் எந்திரிங்க. இவங்களுக்கு யாரா காஃபி கொடுத்தது? நான் தான்டா கொடுத்தேன். நான் வேணா அவங்க கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னன்னு பார்க்குறேன். டேய் ஓனர்கிட்ட என் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத மட்டும் சொல்லிடுறா. அவனா? அவன்லாம் இங்கே இல்லை. அவனை சார் வேலையை விட்டு தூக்கிட்டாரு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏன்? ஏன்னா அவன் கொடுத்த காஃபியை குடிச்சனால தானே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ஐயோ ஏங்க, நான் அந்த காஃபியை குடிக்கலங்க. அதெல்லாம் தெரியாது மேம். அவனை வேலையை விட்டு தூக்கியாச்சு. நீங்கள் அவனை தான் பார்க்க வந்தீங்கன்னா அவன் இங்கே இல்லை. கிளம்புங்க. மேடம் மேடம், நீங்கள் பேகை தானே மேடம் வாங்க வந்திருக்கீங்க? நீங்கள் வந்தீங்கன்னா குரு பேகை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கால் பண்ணியிருந்தான். ஒரு நிமிஷம் மேடம், எடுத்துகிட்டு வந்துடுறேன். மேடம் இந்தாங்க மேடம் பேக். தேங்க்ஸ். குருவை ஏன் வேலையிலேருந்து நிறுத்திட்டாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தால மேடம், ஆ எல்லாத்துக்குமே அவன்தான் காரணம் மேடம். சார் சார் வர சொல்லியிருந்தீங்களா? ஜாக் ஃபோன் பண்ணா. சார்
நான் என் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கப்புறமே தான் சார் கிளம்புனேன். டுடே சேல்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன் சார். அப்புறம் எதுக்கு சார் வர சொன்னீங்க? உன்னை வேலைக்கு வர வேணான்னு சொல்கிறதுக்கு தான் வர சொன்னேன். சார் நான் என்ன சார் பண்ணேன்? இந்த காஃபி ஷாப் ரன் பண்ணுறது பணத்துக்காக இல்லை, பேருக்காக. சென்னையில் எனக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும். தெரியும் சார். அதெல்லாம் பணத்துக்காக இல்லை, பேருக்காக. பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழி இருக்குது. ஆனால் பேர் சம்பாதிக்கணும்னா பிராண்ட் ஆகணும். இன்னைக்கு உன்னோட கேர்லெஸ்னஸ்னால நம்ம காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்க வந்த ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா. இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்பர் 1 இருக்கிற என்னை கீழே இறக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. சென்னையில் எனக்கு எவ்வளோ பிரான்ச் இருந்தும் ஒரு பிரான்ச்சில் இருந்து கூட கஸ்டமர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. சார் அந்த காஃபி முதல் நானே. டேய், காஃபி நான் போட்டேன்னு சொல்கிறா. சார் அவங்க காஃபியே குடிக்கல சார். வேணும்னா சிசிடிவியில் பாருங்கள். அவங்களுக்கு பர்சனல் ஏதோ ப்ராப்ளம் சார். அதனால் வந்த ஒருத்தரோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு மயங்கி விழுந்துட்டாங்க சார். அதனால தான் சார் நான் ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். இதுக்கும் நம்ம காஃபி ஷாப்புக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது சார். யார் வந்து கேட்டாலும் நான் சொல்கிறேன் சார். இப்போ பிரச்சனை அந்த பொண்ணு காஃபி குடிச்சுதா இல்லையாங்கிறது இல்லை. அப்புறம் என்ன சார்? காஃபி ஷாப்புக்கு காஃபி குடிக்க வந்த பொண்ணு மயக்கடிச்சு விழுந்து ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறத எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதனால தான் உன்னை வேலையை விட்டு அனுப்புகிறேன். உன்னை வெளியே அனுப்புனாதான் நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அதனால தான் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்கன்னு. இந்த காஃபி ஷாப்புக்கும் என் பிராண்டோட பேருக்கும் எதுவும் ஆகாது. சார் இப்படி திடீர்னு வேலையை விட்டு போனா நான் என்ன சார் பண்ணுவேன்? இத்தனை வருஷமாக நான் இங்கே தானே சார் வேலை பார்த்தேன். சார் நீங்கள் கொடுத்த சம்பளத்தை விட அதிகமாக வேலை பார்த்தேன் சார். அது உங்களுக்கும் தெரியும் சார். இப்படி சம்மந்தமே இல்லாமல் சப்பையான ஒரு ரீசனுக்கு நீங்கள் எதுக்கு என்னை வேலையை விட்டு அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரில சார். உங்களுக்கு தெரியும் சார் நான் எப்படி வேலை பார்ப்பேன்னு. சார் இன்னும் கொஞ்ச நாள் என்னை நீங்கள் மேனேஜர் ஆக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு பிரான்ச்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் சார் நான் அவ்வளோ வேலை பார்த்தேன். இப்போ திடீர்னு வேலையை விட்டு போங்கிறீங்க சார். இத்தனை வருஷமாக உங்ககிட்ட வேலை பார்த்தேங்கிறதுக்காக கொஞ்சமாக என்னை பற்றி யோசிங்க சார். உன்னை பற்றி யோசிச்சா அப்புறம் என்னை பற்றி யார் யோசிப்பா? பிரான்ச்சுக்கு 4 பேருன்னு என்கிட்ட 100 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. 100 பேரை பற்றி யோசிச்சா என்னால் இங்கே 100 பிரான்ச்சை நடத்த முடியாது. சார் நீங்கள் சொல்கிறது, நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனால் என் மேலே எந்த தப்புமே இல்லை சார். சார் இதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சார். அப்படியே தான் ஒரு தப்பு நடந்தா நீங்கள் சொல்லணும்னு அவசியமாக சார். நானும் வேலை விட்டு போயிடுறேன் சார். ஆனால் இந்த ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க சார். நான் ஒருத்தனை மாற்றணும்னு நினச்சா மாற்றிடுவேன். உன் இடத்துக்கு வேற ஒருத்தனை வர வச்சாச்சு. இனி இங்கே உனக்கு வேலை இல்லை சார். ப்ளீஸ் சார். சார் 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 இந்த ஒரு நீ கிளம்பலாம். டேய், கப்பை கழுவி உள்ள வைங்கடா. ஓகே சார். குரு 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 பாவம் மேடம், குரு மேலே எந்த தப்பும் கிடையாது. அன்னைக்கு காஃபி போட்டது நான் தான். ஆனால் என்னை வேலை விட்டு தூக்கக்கூடாதுன்னு
குரு பழி அவங்களே போட்டுட்டு வேலையை விட்டுட்டு போயிட்டான் மேடம். உங்கள் ஓனர் எதுவும் பார்க்க முடியுமா? இல்லை மேடம், அவருக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, எங்கே இருப்பான்னு தெரியாது மேடம். இல்லை கால் ஏதாவது பேச முடியுமா? இல்லை மேடம், ஃபோன் காலெல்லாம் அட்டன் பண்ண மாட்டார். அப்போது குருக்கிட்ட எப்படி பேசுறது? நான் உன ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி பேசுகிறீங்களா மேடம்? இல்லை ஃபோன் நம்பர் என்கிட்டயே இருக்கு, நான் பேசிக்கிறேன். எதுனா டீ காஃபி குடிக்கிறீங்களா மேடம்? இல்லை வேண்டாம், தேங்க்ஸ். தேங்க்ஸ் மேடம். டே மாமா, நீ வேலைக்கு போலையா? இல்லை, ஏன் இன்னைக்கு கஃபே லீவா என்ன? வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? டேய், நீ லீவ் கூட போட மாட்டியாடா? எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நீ மேனேஜர் ஆயிடுவ, எக்ஸ்ட்ரா சேலரிலாம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்கிற, ஏன் என்ன பண்ண? மேம் எந்திரிங்க. மேம், நான் வேணா உங்க கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னன்னு பார்க்குறேன். நீ ஓனர் மட்டும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடு. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், முதல்ல அவங்கள கூட்டிட்டு கிளம்புடா. காஃபி ஷாப்புக்கு காஃபி குடிக்க வந்த பொண்ணு மயக்கடிச்சு விழுந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறத எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதனால தான் உன்னை வேலையை விட்டு அனுப்புறேன். ஆனால் இந்த ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க சார். நீ கிளம்பலாம். டேய் மாமா, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கங்கிற சிரிச்சுக்கிட்டு இருக்கா? நான் அதுக்கு சிரிக்கல. அப்புறம் உனக்கும் பொண்ணுங்களுக்கும் செட்டே ஆகாதாடா. ஒருத்தையை லவ் பண்ண, அவள் வேணான்ட்டு போயிட்டா. இன்னொருத்திக்கு ஹெல்ப் பண்ண, டோ இப்போ வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நேற்று நீ சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் எங்கள் கூட தான் போலையே. இப்போ அதுவா என் பிரச்சனை? வேலை எப்படி கிடைக்குன்னு நானே யோசித்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத மாமா, இந்த வேலை இல்லைனா இன்னொரு வேலை. எப்படா நான் வருவேன், எனக்கு வேலை கொடுக்கலாங்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. இன்னொரு இடத்துலலாம் போய் வேலை வாங்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும்டா. விடு, வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்கள் கூட வந்து பொம்மை போடு. எப்பாடே, ஒரே ஒரு வாட்டி அந்த பொம்மையை போட்டதுக்கே போதும்டா. என்னென்னமோ நடந்துருச்சு, மறுபடியுமா? மாமா, எங்கள் கூட பொம்மை போட வந்ததுனால தான் உனக்கு உண்மை தெரிஞ்சுது, அதை மறந்துடாத. அது என்னமோ உண்மைதான், அதை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. ஹலோ சார், இந்த கிரவுண்டுக்கு வெளியே தான் சார் இருக்கோம். இந்த பொம்மையை போட்டு உள்ளே வந்துடுறோம். டேய் மாமா, டைம் ஆயிடுச்சு, நான் வந்து பேசுகிறேன். டேய் கிளம்புடா. ஹலோ ஹலோ, யாரு? நான் காவியா பேசுகிறேன். காவியா? அதாங்க, நேற்று நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்க. நம்ம ஈவினிங் கூட பேசினோமே, உங்கள் பேர் கேட்கறதுக்குள்ளே கால் கட் ஆகிடுச்சு. சொல்லுங்க, ஞாபகம் வந்துருச்சு. பேகு தானேங்க, கஃபேக்குள்ளே போங்க, அங்கே ஜாக்குன்னு ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட கேளுங்க, எடுத்து கொடுப்பான். இல்லைங்க, நான் பேக் வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்களா? சரி ஓகேங்க, நான் வைக்கிறேன். ஹலோ இருங்க, சாரி. அட விடுங்கங்க, நேற்றுலேருந்து நிறைய சாரி சொல்லிட்டீங்க. இல்லை, நான் அதுக்கு சாரி சொல்லலை. அப்புறம் நான் உங்கள் காஃபி ஷாப்புக்கு வந்தேன், உங்களுக்கு என்னால் தான் வேலை போயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதான் சாரிங்க. ஏங்க, என் வேலை போனதுக்கு நீங்கள்லாம் காரணம் இல்லை, என்னை வேலையை விட்டு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க, அதுக்கு இது ஒரு காரணம், அவ்வளோதான். நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, நான் வைக்கிறேன். ஏங்க, நான் வேணா உங்கள் ஓனர்கிட்ட பேசட்டுமா? யார்? நீங்களா? ஏங்க, அந்த ஆள் நீங்கள் சொல்லி கேட்க போகிறானா? இத்தனை வருஷமாக வேலை செஞ்சேன், நான் சொல்லியே கேட்கல எதுவுமே. ஃப்ரீயாக விடுங்கங்க, நானே வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு பேக் கிடச்சிருச்சுல, நீங்கள் கிளம்புங்க. ஏங்க ஒரு நிமிஷம், நான் வேணா உங்களுக்கு வேலை வாங்கி தரேன். வேலையா? என்ன மாதிரி வேலைங்க? எவ்வளோ சம்பளம்? நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் நேரில் வரேன்.
டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். நான் உங்கள் காஃபி ஷாப்புக்கு வெளியில் தான் நின்றுட்டுருக்கேன். அங்கேயா? சரி ஓகே, பக்கத்தில் தானே, நான் உடனே வந்துடுறேன். எங்கள் சார் மட்டும் அங்கே இருக்காரா? இல்லை. அப்போ ஓகேங்க, ஒரு 10 நிமிஷம் டக்குன்னு கிளம்பிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஓகேங்க. ஏங்க ஏங்க ஹாய். நீங்கள் குருங்க, இப்போ தானே ஃபோனில் வேலை வாங்கி தரேன்னு வர சொன்னீங்க. நேற்று கூட நான் தாங்க உங்களை தூக்கிட்டுலாம் போனேன், அதுக்குள்ள மறந்துட்டீங்க. இல்லைங்க, நேற்று வேறு டிஷர்ட்டில் இருந்தீங்க, இப்போ வேறு டிஷர்ட்டு. அது கஃபேவோட டிஷர்ட்டு, வேலையை விட்டு போன்ட்டாங்க, அதான் கழட்டி தூக்கி போட்டேன். ஏங்க சாரிங்க. அடா சாரியை விடுங்கங்க, வேலை எதுவும் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வேலை எந்த ஏரியாவில் இருக்கும்? என்கிட்ட பைக்கெலாம் கூட கிடையாதுங்க, பஸ்ஸில் தான் போயிட்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம வேலை வாங்கிக்கலாம். ஓ அப்படியா? ஆமாங்க. அப்போ சூளைமேடு, கோடம்பாக்கம், அண்ணா நகர், வடபழனி, இந்த மாதிரி ஏரியாலாம் வேலை கிடைக்குமா? கண்டிப்பாங்க. என் ஃப்ரெண்டுக்கு சென்னையில் நிறைய கம்பெனிஸ் தெரியும், அங்கே எங்கேயாவது வேலை வாங்கிக்கலாம். கம்பெனியா? கம்பெனினா எந்த மாதிரி வேலைங்க? அது உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை வாங்கிக்கலாம். அட போங்க, அப்போ வேலை கிடைக்காதுங்க. ஏங்க என்னாச்சு? ஏங்க நான் +2 தாங்க படிச்சிருக்கேன். இதை நீங்கள் முன்னாடியே ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல, தேவையில்லாமல் என் பஸ்ஸு காசு வேஸ்ட்டாக இருக்காது. எங்க ஒரு நிமிஷம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, டிகிரி இல்லைனாலுமே நம்ம வேலை வாங்கிக்கலாம். டிகிரி இல்லைனாலும் வேலை வாங்க முடியுமா? அவ நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏங்க நம்புற மாதிரியே இல்லைங்க. ஏங்க என்ன நம்புங்க, நான் வேலை வாங்கி தரேன். இதாங்க என் பிரச்சனையே. ஏற்கனவே ஒரு பொண்ணை என் லைஃப்பில் நம்பி தான் என் லைஃபே போச்சு. மறுபடியும் ஒரு பொண்ணை நம்புறதுக்கு தான் பயமாக இருக்கு. ஏங்க என்னால் தானே உங்களுக்கு வேலை போச்சு, ட்ரஸ்ட் மீ. ஆனால் உங்ககிட்ட பேசும்போது ஒரு மாதிரி நம்பிக்கை வருது. கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுத்துருவீங்கல்ல? ஏங்க கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுத்துட்றேங்க. அப்போ ஓகேங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எந்த ஏரியா வரணும்னு கேட்குறேன், நம்ம அங்கே போயிடலாம். கால் பண்ணுங்க. ஹேய் காவ்யா, எனக்கு இப்போ புரியுதுடி நீ ஏன் என்னை கழட்டி விட்டேன்னு. ஆல்ரெடி நீ இவனை கரெக்ட் பண்ணிட்டு தானே என்ன கழட்டி விட்ட. டேய், அதே டேபிளுக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட என்ன வேணும் கொஞ்சம் கேளு. ஏய், நீ இந்த காஃபி ஷாப்பில் வேலை செய்கிறவன் தானே? ஆமாம். அன்னைக்கு எங்கள் டேபிளுக்கு நீ தானே காஃபி கொடுத்த? நான் தான் கொடுத்தேன். ஓ, எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு என்னை ஏன் இந்த காஃபி ஷாப் வர வச்சு பிரேக்கப் பண்ணேன்னு. இவன் முன்னாடி என்னை கழட்டி விட்டு இனிமே சிம்பாலிக்கா நீ இவன் கூட தான் இருப்பேன்னு சொல்றதுக்கு தானே என்னை வர வச்ச. பிரதர், நீங்க நினைக்கிற மாதிரி ஆமாம், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். நான் இவனை லவ் பண்ணுறதுக்காக தான் உன்னை கழட்டி விட்டேன். நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த காஃபி ஷாப்க்கு உன்னை வர வச்சு உன்னை கழட்டி விட்டதுக்கு ரீசனும் நீ சொன்னது தான். பிரதர், நீ கோவப்படாதம்மா, நான் பேசிக்கிறேன்.
நான் இப்போ இருக்கிற குருவை பார்த்து லவ் பண்ணல. போன ஜென்மத்தில் இருந்த குருவை பார்த்து தான் லவ் பண்ணேன். போன ஜென்மமா? போன ஜென்மத்தில் நாங்கள் 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு சேராமல் போயிட்டோம் போல. அதான் இந்த ஜென்மத்தில் இவரை பார்த்த உடனே அந்த பழைய லவ் வந்துருச்சு. போன ஜென்மத்தில் இந்த குருவுக்கு நான் என்னவா இருந்து சேராம போனேன்னு தெரியல. ஆனால் இந்த ஜென்மத்தில் காவியாவா இருந்து கடைசி வரைக்கும் கூடயே இருப்பேன். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்க தான் போற. போன ஜென்மத்தில் வேணா மிஸ் ஆயிருக்கலாம், ஆனால் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது.